குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இந்த வார்த்தை பலமுறை இந்த வார்த்தையை படிச்சிருந்தாலும் அதுல ஒரே வார்த்தை என்ன ரொம்ப தொட்டிச்சு. இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. எழுதுனதுதான் உன் வாழ்க்கையில சொன்னதா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வாழ்க்கையில குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவார். ஒரு முறை ஹல்லேலூயா. அவர் காலத்துக்கு முந்தியும் செய்ய மாட்டார், காலத்தை தாண்டியும் செய்ய மாட்டார். அப்படியானால் அதோடு கூட இன்னொரு வார்த்தையை சொல்றேன், அவர் குறிச்ச காலத்தை யாருக்கும் மாற்ற முடியாது. ஆபிரகாமுக்கு மாற்ற முடியாது, சாராளுக்கு மாற்ற முடியாது. இந்த டைம்ல தான் செய்வார்னா அந்த டைம்ல தான் செய்வார். ஏன்னா அதுதான் பெர்ஃபெக்ட் டைம், சரியான நேரம். பிரசங்கில சொல்ல அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார், பெர்ஃபெக்டா செய்வார். எந்த காலத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினால் அது அவனுக்கு ஆசீர்வாதம் என்பது எனக்கு தெரியாது, நிறைவேற்றுகிறவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. காலம் தாண்டியும் செய்ய மாட்டார். காலம் தாண்டின்னு சொல்லும் போது அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சும்மா பார்க்க வச்சுட்டு என் கண்ணை மூட வைக்க மாட்டார். எனக்கு மேலே வாக்கு தத்துவம் இருக்குதுன்னா சுதந்திரிக்க வச்சு அனுபவிக்க வச்சு தான் என் தீபம் அணையன் நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் குறித்ததை யாருக்கும் மாற்ற முடியாது. எனவே தான் எரேமியா 33வது அதிகாரம் 20-21 வசனங்கள் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. எரேமியா 33 20-21 வசனங்கள். குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடி நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினாள். அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராக லேவியரோடு மாஸ்டரோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது. இந்த வார்த்தை சும்மா படிச்சா புரியாது, சொல்லும்படி புரியும். சொல்லும் போது அது புரியும். அதாவது சூரியன் உதிக்கிறது நமக்கு தெரியும், சந்திரன் வருகிறது நமக்கு தெரியும், சூரியன் மறைகிறது நமக்கு தெரியும். இந்த உதிக்கிறது மறைகிறது இது கர்த்தர் நியமித்ததின்படி நடக்கிறது. இது அவர் ஒரு உடன்படிக்கை இந்த வானத்திலே போட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு. மனுஷன் சவால் விடுறார். என்ன சவால்னா, உன்னால முடிஞ்சிச்சுன்னா நான் குறிச்ச இந்த உடன்படிக்கை நீ மாற்ற முடிஞ்சுன்னா மாற்று. அப்படி நீ மாற்ற முடியும்னா நான் குறிச்ச காலத்தை உன்னால மாற்ற முடியும். நான் குறித்த இந்த உடன்படிக்கை உன்னால அவமாக்க முடியும் என்றால் உனக்கு நான் குறிச்சதையும் உன்னால அவமாக்க முடியும். ஆனா உன்னால அது அவமாக்க முடியாதுன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு குறித்ததை யாராலும் அவமாக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் கண்டுபிடிக்கிறார்கள் அநேக காரியத்தை, ஆனா கர்த்தர் நியமித்ததை யாருக்கும் மாற்ற முடியல. சூரியன் எங்க உதிக்கணும், எப்ப உதிக்கணும், எப்படி டிராவல் பண்ணணும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு படிச்சு தெரியறோம். ஆனா இதெல்லாம் நியமித்தது. ஆண்டவர் சொல்ற சவால் விடுறார், உன்னால இந்த உடன்படிக்கை அவமாக்க முடியுமானால் நான் என் பிள்ளையோடு பண்ண உடன்படிக்கை அவமாகுன்றார். உன்னால நான் நியமித்த இந்த வானத்தில் நியமித்த இந்த உடன்படிக்கைகளை உன்னால அவமாக்க முடியும்னா நான் சொல்றேன், நான் என் பிள்ளையோடு சொன்ன வார்த்தை அவமாகுன்றார். இந்த வார்த்தையிலே தெரியுது, அதை உன்னால அவமாக்க முடியாதுன்னா என் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தையும். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? அது முடியாதுல்ல. ஆண்டவர் சவால் விடுறார். நான் இந்த வானத்தோடு பண்ணின உடன்படிக்கை,
நான் இந்த சூரியனோடு பண்ணி, இந்த பகற்காலத்தோடு பண்ணின உடன்படிக்கை, ராக்காலத்தோடு பண்ணின உடன்படிக்கை, நான் எப்படி உடன்படிக்கை பண்ணினோ அப்படிதான் இதுவரை நடக்குது. அதை யாருக்கும் அவமாக்க முடியவில்லை. நான் எப்படி அதோடு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கேன் அதன்படிதான் இன்று அது உதிக்கிறது, மறைகிறது. அது யாருக்கும் இதுவரை அவமாக்க முடியவில்லை. யாருக்கும் போய் சூரியனை தடுத்து இதுவரை நிறுத்த முடியல. யாருக்கும் அவர் ராக்காலத்தை இதுவரை தடுத்து முடியல. ஏன்னா இது அவர் பண்ணின உடன்படிக்கை. அதை அவமாக்க முடியாதுன்னா என் பிள்ளையோடு நான் பண்ணின உடன்படிக்கை அவமாகாது. என் பிள்ளையோடு நான் பேசின வார்த்தை அவமாகாது. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? என்னோடு பண்ணின வார்த்தை அவமாகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசும்படி கர்த்தர் உணர்த்தின வார்த்தை இதுதான். அவர் குறித்த காலத்தை நாம் மாற்ற முடியாது, ஆனால் அவர் குறித்த காலத்திற்குள் நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஏன் சில காலத்தை கர்த்தர் குறிக்கிறார் என்றால், அவர் குறித்த காலத்தை நாம் மாற்ற முடியாது, அந்த குறித்த காலத்திற்குள்ள நாம் மாறணும். அவருடைய அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், குறித்த காலத்திலே கர்த்தருடைய அதிசயத்தை நான் பார்க்க வேண்டுமானால், கர்த்தர் என்னை ஒரு விதத்தில் பார்க்க விரும்புகிறார். கடந்த திங்கள் முதலே ஆண்டவர் இந்த வார்த்தை இடைப்பட்டார். ஆனா இன்னைக்கு பேசுவேன் எனக்கு இது தெரியாது. உண்மையில இந்த செய்தியின் ஒரு பகுதியை தான் நேற்றுக்கு ராத்திரி பேசணும்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் நேற்று இரவு ஆண்டவர் ஆராதனையை வித்தியாசமா கொண்டு போனார். அப்பொழுது இடைப்பட தொடங்கிட்டார். இந்த வார்த்தை இன்னைக்கு பேசுறது கிடையாது, நாளைக்கு பேசுறதுட்டார். பிறகு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இன்னும் கர்த்தர் இடைப்பட துவங்கி அநேக வார்த்தைகளை இடைப்பட்டார். சில அதிசயத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். எல்லாருக்கிட்டையுமே வார்த்தை இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே சொல்ற என்னன்னா இன்னும் நிறைவேறல. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை தைரியப்படுத்திட்டார், நிறைவேறல கவலைப்படாத, காலம் தாண்டல. காலம் தாண்டிட்டுன்னு புலம்பாத, காலம் தாண்டிடுச்சுன்னு நீ கவலைப்படாத. காலம் தாண்டவில்லை, அவர் வருவார், அதை நிறைவேற்றுவார். ஆனா தேவன் இன்றைக்கு காலையில் சபைக்கு பேச வரும்போது, உனக்கு குறித்த காலத்தில் நீ எப்படி இருக்கணும், உனக்கு குறித்த காலத்தில் அவர் செய்ய வரும்போது, உன் குறித்த காலத்தில் அவர் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வரும்போது நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு தெரியும், வேதத்திலே காலம் தாண்டி ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு குடும்பம் உண்டு. ஆபிரகாம் சாராள் குடும்பம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அது காலம் தாண்டி, அதாவது இனி இந்த காலத்தில் நடக்க வாய்ப்பில்லை, அப்படி ஒரு காலத்தில் கொண்டு வந்து கர்த்தர் ஒரு அதிசயம் செய்கிறார். அதே போல ஒரு அதிசயம் தான் புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. அந்த குடும்பம் தான் சகரியா எலிசபெத் குடும்பம். இவர்கள் வாழ்க்கையில் அந்த குறித்த நேரம் வந்தபோது, தேவன் அற்புதத்தை செய்கிற காலம் வந்தபோது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு எனக்கு குறித்த காலத்தில் தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் சொல்லி கொண்டிருப்பாயானால் அது உன்னை ஏமாற்றிவிடும். அது உன்னை ஏமாற்றும் சொல்றதை விட நாமளே நம்மளை ஏமாத்துறோம். நான் என் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு, எனக்கு பிடிச்ச வழியில நடந்துட்டு, நான் எப்படியோ வாழ்ந்துட்டு, வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு, எனக்கு குறித்த காலத்தில் கர்த்தர் இதை செய்வார், எனக்கு குறித்த காலத்தில் இதை செய்வார், இதை எனக்கு கர்த்தர் வந்து செய்வார், என் காலம் தாண்டல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேனா? சொல்ல மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. காலம் தாண்டி ஒரு அற்புதம் ஒரு குடும்பத்துக்கு நடக்குது. அந்த காலம் வந்தபோது பரலோகம் அந்த குடும்பத்தை எதை பார்த்து அற்புதம் செய்து தெரியுமா? இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படி. முதலாவது 7வது வசனத்தை வாசிங்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும், நன்றாக கவனிங்கள், இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஒன்று பிள்ளை இல்ல, 2 வயது சென்று விட்டது. அதாவது என்ன ஒரு காரியம் இல்ல, இந்த காரியம் நடப்பதற்கான காலமும் தாண்டி விட்டது. இந்த காலத்தில் தான் தூதன் வந்து அவர்களுக்கு காரியத்தை நிறைவேற்ற போகிறார். இப்படி இருக்கும்போது பரலோகம் அவர்கள் எப்படி பார்க்கிறது என்றால் 8வது வசனத்தை வாசிங்கள். அப்படி இருக்க தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறான். 6வது வசனம்,
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எலிசபெத் மலடியா இருந்தாள், அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த காரியம் நடக்கிறதற்கு இனி ஒரு காலம் உண்டா என்று உலகத்தின் பார்வையில பார்த்தால் இனி ஒரு காலம் இல்லை. காரணம், அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இது உலகத்தின் பார்வை. இப்ப பரலோகத்தின் பார்வை வித்தியாசப்படுது. அவர்கள் வயது சென்றவர்கள் தான், அவர்கள் பிள்ளை இல்லதான். ஆனால் இப்ப அவர்கள் கர்த்தர் குறித்த காலத்திற்குள் வந்து விட்டார்கள். கர்த்தர் குறித்த காலத்துக்கு வந்த போது பரலோகம் அவர்கள் வாழ்க்கையை பார்க்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பைபிள் சொல்லுது, இருவரும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 8வது வசனம் சொல்லப்படுகிறது, சகரியா தேவ சந்நிதியில் காணப்பட்டான். ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைக்கணும்? டைரக்டா வந்து சகரியா ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது தூதன் வந்து அவனை நினைத்தார் இப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதணும்? ஏன் இந்த தன்மைகள் எல்லாம் எழுதணும்? தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னிடத்தில் கிரியை செய்ய வரும்போது என் வாழ்க்கை குற்றமற்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எப்படியும் வாழ்ந்துட்டு, நான் எப்படியும் இருந்துட்டு, என் வாழ்க்கை முழுவதும் கரையா வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேனே, ஆனால் நானே என்னை ஏமாற்றி கொள்வேன். இதுவரை வந்த ஆமேன் இனி எனக்கு வராது என்று நல்லாவே தெரியும். எனவே காலையில நானும் அண்ணனை போல நிறைய ஆமேன் போட்டுட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எங்க வார்த்தை இருக்குது, ஏங்க இன்னும் நிறைவேறல? ஏன் இன்னும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்யல? கர்த்தருடைய பார்வை என் மேல, இன்னும் சொல்ற, எல்லார் மேலையும் அவர் பார்வை வைக்கிறதை விட வார்த்தையுடைய மேல அதிகமான பார்வை வச்சிருக்கிறார். லோத்துட்ட போய் கர்த்தர் சொல்லல, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று. ஆனா வாக்குத்தத்தமுடைய ஆபிரகாமிட்ட வந்து சொல்றார், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று. ஹல்லேலூயா. லோத்து ஆண்டவர் கண்டுக்கல, விட்டார். ஏன்னா அவனை வார்த்தை சொல்லி அழைக்கவில்லை. அவன் அர்ப்பணித்து வருகிறான். அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கனப்படுத்தி ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஒரு சூழ்நிலையில் அவன் ட்ராக் மாறினது ஆண்டவர் விட்டுட்டார். ஆனா ஆபிரகாம் அப்படி விடல. வார்த்தை வச்சிருக்கிறார் மேல. வார்த்தை வச்சதுனால காலத்தை குறித்து வைத்து விட்டு அந்த காலம் சமீபமாகும் போதுதான் வந்து சொல்றார், எப்பா நீ அவன் காலத்தை அழிச்சிடாதன்றார். இனியாவது என் முன்னாடி நடந்து உத்தமனாயிரு. ஏன் ஆண்டவர் உத்தமனா இருக்கணும்? உனக்கான குறித்த காலம் சமீபித்து கொண்டிருக்கிறது. உனக்கான குறித்த காலம். இந்த வார்த்தை பேசப்படும் போது சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுனா கர்த்தருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.